ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது முக்கியமான முத்திரைகள், தினசரி செய்ய வேண்டிய எளிமையான நல்ல பலன் தரக்கூடிய முத்திரைகள். அதேபோல் எளிமையான ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு தியான பயிற்சி. இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் அமைகின்றது. அதன் மூலமாக நம்ம உடலையும் உள்ளத்தையும் வளமாக்கி கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பிராங்கியல் முத்திரை, ஆஸ்மா முத்திரை, பிரம்மா முத்திரை. இந்த மூன்றுமே பார்த்திங்கன்னா நுரையீரலுக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது. ஸோ நுரையீரல் திடமாக இயங்கினா தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உறுப்பில் சிறுநீரகம் நன்றாக இயங்கணும். இந்த சிறுநீரகம் நன்றாக இயங்குவதற்கு சிம்பிளாக பச்சிமோதாசனம், அதோடு சேர்ந்து ஒரு தியான பயிற்சி. இது நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம உடம்புல நுரையீரல் இயக்கம் சீராக இருக்கும். நுரையீரலுக்கும் நம்முடைய ஜீரண மண்டலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. நுரையீரல் நன்றாக இயங்கினா தான் சிறுகுடல் பெருங்குடலுக்கு சக்தி நன்றாக கிடைக்கும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். இப்போ நம்ம கவலை படும் பொழுது நுரையீரலுடைய இயக்கம் பாதிக்கப்படுகின்றது, அதுக்கு பிராணாற்றல் குறைகின்றது, அப்போ ஜீரண மண்டலமும் பாதிக்கப்படுகின்றது. அப்போ கவலைப்படாமல் வாழணும் அப்படின்னா இந்த பயிற்சிகள், யோக பயிற்சிகள் எடுத்தால்தான் மனக்கவலைகள் நமக்கு கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ இன்றைக்கு செய்கின்ற இந்த பயிற்சிகள் மனதில் ஏற்படுகின்ற கவலைகளையும் நமக்கு தீர்க்க வல்லது, நுரையீரலுக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது. அதேபோல் சிறுநீரக பையை திடப்படுத்தக்கூடிய யோகாசனத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இதை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். காலையில் எழுந்த உடனே, விரிப்போட்டு எழுந்த உடனேயே கைகள் சின்முத்திரை வச்சுக்கோங்க. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க 5 முறை. நல்லா மூச்சை உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியிடும்போது வயிறு உள்ளே போயிடணும். காலையில் எழுந்த உடனே சின்முத்திரையில் அப்படியே ஒரு நிமிடம் மூச்சை வாட்ச் பண்ணுங்கள். அப்போ அந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு உற்சாகமும் சுறுசுறுப்பும் அமைதியும் கிடைக்கும். இரவு படுக்கும் பொழுதும் அதே மாதிரி சின்முத்திரையில் நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விட்டுட்டு ஒரு 5 நிமிடம் இல்லை 2 நிமிடம் மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணிவிட்டு தூங்குங்க. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 10 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ பிராங்கியல் முத்திரை பண்ண போகிறோம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மன அமைதி கொடுக்கக்கூடிய தியான முத்திரை. இடது கைக்கில் வலதுக்கு மேலே 2 பெருவர்களையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடும். ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கிறேன்.
பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. பிராங்கியல் முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ். பிரம்மா முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீதிங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. தியான முத்திரை. இடது கைக்குள்ள வலதுக்கு மேலே 2 பேரும் ஒரு நுனி டச் பண்ணிக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கால் சேர்த்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 10 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பிராங்கியல் முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ்மா முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. பிரம்மா முத்திரை. 3 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பேரும் நுனி டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. கால் பெருவிரலை தொட முடியுதான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை. மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ சுகாசனத்தில் உட்காந்துக்கிடுவோம். 2 கை சின் முத்திரை. 2 நாஸ்ட்ரலையே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு அடையிடுங்க. மீண்டும் ஒரு முறை. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு அடையிடுங்க. இப்போ உங்கள் மனதை ஆக்ஞை சக்கரம் நெற்றிப்புருவ மையம். நெற்றிப்புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை
நெற்றி புருவ தியானிக்கவும். பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய நபர்களுக்கு இப்போ இந்த படி காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வறட்டு இருமல் வந்துக்கிட்டே இருக்குது, தொடர் இருமல் இருக்குது, சளி இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளை முதல்ல கட்டுக்கோப்புக்கு கொண்டு வந்துடும். நீங்கள் இப்போ இருந்து ஆரம்பிச்சுட்டே வாங்க. பயிற்சி டெய்லி 10 நிமிஷம் பண்ணுங்கள். அடுத்த குளிர்காலம் மழைக்காலம்லாம் வரும்பொழுது உங்களது நுரையீரல், உங்களது இதயம், அதை தாங்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பாற்றல், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். உடல் உள்ளுறுப்புகள் சீராக சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.